विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब कदम्बवनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभबन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते அமாவாசைக்கு 9வது நாள். அமாவாசையை விட்டுட்டு பிரதமையிலிருந்து பாத்தீங்கன்னா 9வது நாள் ஆஸ்வினி துர்க்கை. ஆஸ்வினி துர்க்கை பூர்வாங்கமா ஞானத்தையே ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யத்துக்குள்ள இறைவன் நின்ற போது அந்த பெண்ணோட மன சந்தோஷம் எப்படி கொண்டாரு. பெண்ணுக்கு ஞானம் வந்த வீட்டுல ஆணுக்கு ஞானம் வந்தா நினைச்சு நன்னா இருக்கும். அதுதான் மகிஷாசுரமர்த்தினி கதையும் அகைப்பனோட கதையும். மகிஷனை ஒருத்தர் அழிக்கிறதும் மகிஷிய ஒருத்தர் அழிக்கிறதும் இது தாம்பத்தியத்தினால வந்த பிரச்சனை. ஒரு பெண் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க மாங்கல்யத்துக்குள்ள தீபதுர்க அமர்ந்துட்டால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஞானம். ஞானம் நம்ம பேசி வர்ற ஒன்றும் இல்லை, தன்னால வரும். அது மனுஷனுக்கு 84 லட்சம் பிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 84 லட்சம் வகையான பிறப்புகள். இப்ப ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடிக்கணக்கான மரம் இருக்கு. மல்லி முல்லை எடுத்துக்கோங்க, எத்தனையோ ஆயிரம். அந்த ஒரு வகையில எத்தனையோ 1000 முறை பிறக்கலாம். தாவரங்கள்ல கோடிக்கணக்கான வகையே இருக்கு. ஆப்பிள் நினைச்சுக்கோங்க, தாவர வகை ஒரு அந்த பழ வகையில எல்லாம் பிறக்கணும். நமக்கு தெரிஞ்சது ஒரு 20 பழம், இல்ல 100 பழம், 200 பழம். நமக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான பழங்கள் உண்டு. அந்த வகையில பிறக்கணும். இந்த ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் கோடிக்கணக்கான மிருக வகைகள் இருக்கு. கோடிக்கணக்கான பறக்கிற மிருகங்கள் சிலது தண்ணிக்குள்ளே இருக்கும். அது மேலே இருக்கும், கீழே இருக்கும். மீன் பாருங்க, அதுக்குள்ளே இருக்கும், தளத்துக்குள்ளே. மீன் வகை எடுத்தீங்கன்னா பல கோடி வகை இருக்குது, அதை பிறக்கணும். தவளை வேற மேல உழுந்து போகுது, பாம்பு, தவளை, பல்லி, பூரா, ஆமை இதெல்லாம் பூமிக்கு மேலே தவழ்ந்து போகுது. இதுலயே சிலது பூமியில் இருக்கும், நீருக்குள்ளே இருக்கும். இதுல 10 லட்சம் மரப்படும். அதுக்கப்புறம் பறவை இனத்துல கொக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ கொக்கு அந்த இனங்கள்ல பிறக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு வகையாக்கள், அதுல எத்தனையோ டில்லியர் மேம்பான்,
டில்லி எருமை, மெட்ராஸ் எருமைன்னு சொல்றது டில்லி எருமை, அந்த மாதிரி வகையில் நிறைய பிறக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, சிங்கம், புலி, கரடி. சிங்கம், புலி, கரடி இதுகள்ல பிறக்கணும். இந்த 5 அறிவை தாண்டிட்டு 6வது அறிவு நன்றினா பிறக்கும். அது பல பிறப்புகள் எடுக்கணுமா? 84 லட்சம் பிறப்பு. இந்த 84 லட்சம் பிறப்பில் எதையாவது ஒண்ணு நல்லது நினைச்சிருக்கணும். இந்த நல்லது நினைச்சாதான் ஞானம் வரும். இந்த நல்லது ஆண் நினைச்சா ஞானம் வராது. கட்டி கிட்ட மனைவி நினைக்கும். மனைவி நினைச்சா கூட ஞானம் வராது. அந்த மனைவி நினைக்கணும்னா அவளோட திருவாங்கயத்துக்குள்ள தீபதுர்க்கியான மகாலட்சுமி வந்து உட்காரும். அப்பதான் அசிரி துர்க்கைக்கு வேலை. முழுசா ஞானத்தை கொடுக்க, முழு ஞானத்தை கொடுக்க. எப்படி முழு ஞானத்தை கொடுக்கறாங்கன்னா 72,500 கோடி நரம்பு நம்ம உடம்புல இருக்கு. இடது வலதுன்னு 2 பாகமா பிரிச்சிருக்காங்க. அதுலயே அது எப்படிங்க இடது வலது? இடக்கண் வலக்கண் இருக்கும். எப்பவுமே 2 கண்ணும் வந்து செயல் இழந்து போவார். ஒன்னு இழந்து அதுக்கப்புறம் ஒன்னு சரியா ஒன்னா. அதே மாதிரி கிட்னி வகையாக்கள் இதுல எல்லாம் இருக்கிறது 72,500 கோடி நரம்பு. அதுல சிலது கண்களுக்கே தெரியாது, கோவம் வந்தாதான் தெரியும். கோவம் உடனே கண் விரைச்சி ஒரு ரத்த குழாய் விரிஞ்சி சிகப்பா தெரியும். சாந்தமானவனே கண்ணோட கண் சேர்ந்துடும் சதையோட. அந்த மாதிரி 72,500 கோடி நரம்பு மண்டலங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இது எல்லாம் ஞான விசாரத்திற்கு வேலை செய்யும். நமக்கு ஞானம் வருதா? வராது. ஒரு சின்ன பொருள் மேலே ஆசை வச்சா கூட ஞானம் வராது. அவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, நம்ம கருப்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஞானம் வராது. நம்மளும் வெள்ளையாகணும்னா ஞானமே வராது. அடுத்த பிறப்புல அவர் ஒரு கருப்பா பிறந்து நம்ம வெள்ளையா பிறக்கணும், சுத்தமா ஞானம் வராது. இந்த நினைவு ஆற்றல், நினைவு 2 வகையா இருக்கு. லௌகீகத்து நினைவு, ஆன்மீகத்து நினைவு. இந்த 2 வகையான நினைவுகள் மனுஷனுக்கு. அதை குறிக்கிறதுனா ஓம் அசிரி துர்காய நம, ஓம் அசிரு ரூபினி அசிரு துர்காய நம, ஓம் அசுரி காளி ரூபினி அசுரி துர்காய நம. அதாவது ஒரு பெண்ணோட மாங்கல்யத்துல மகாலட்சுமி சொல்லக்கூடிய தீபதுர்கை உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகளுக்கு ஞானம் வரும். அது தெய்வத்து வைத்தியே பிறந்து வந்தாலும் அர்ஜிதான்ற நிலையில பிறந்து வந்தாலும், அதாவது இன்கார்னேஷன் அவதார புருஷர்களா வந்தாலும், தாய் தந்தை கரப்பில்லாத பிறந்தாலும் இந்த அசிரி துர்கையோட செயல்திறன் இருந்தா ஞானம் வரும். இந்த அசிரி துர்கையோட செயல்திறன் இருக்கிறதுக்கு முன்னே தீபதுர்கையோட சக்தி ஒரு மனைவியோட மாங்கல்யத்தில் இருக்கணும். ரிஷி பத்தினின்னு சொல்லுவாங்க, ராதி ருக்மணின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீதேவி பூதேவி சொல்லுவாங்க, வள்ளி தெய்வசாமி அப்படி சொல்றாங்க. இவங்களோட தத்துவத்திலிருந்து தான் ஞானம் வரும். அதை கொடுக்கிறவரு தான் ஆண். அதை செலக்ட் பண்ணி கொடுக்கிறது தான் அசுரி துர்க்கை. இவங்க என்ன மாதிரி பண்றாங்க? ஓம் போக நிக்கிற அசுரி துர்க்கையமா, ஓம் போக நிக்கிற ரூபினி அசுரி துர்க்கையமா, ஓம் போக நிக்கிற காளி ரூபினி அசுரி துர்க்கையமா. போகம் ரோகம்னு அளவோட சாப்பிட்டா நல்லது, அளவில்லாத சாப்பிட்டு அளவான தூக்கம், அளவான தாம்பத்தியம். இது ஆயுள் விருத்தி, இது ஞானத்தோட விருத்தி.
எல்லா பொருள் மேல ஆசைப்படுறது. இந்த போகம் எங்கிருந்து உருவாகுது? மனிதனோட உடல்ல இடது வலதுன்னு பிரிச்சிருக்காங்க. முதுகு தண்டுக்கு பின்னாலே அந்த விலா எலும்புன்னு சொல்லுவாங்க. அதை சார்ந்து சதையில சில நரம்புகள் வரும். அடுத்தது நாவி, அதாவது தொப்புள், அதுல சில நரம்புகள் வரும். அதுக்கப்புறம் இடத்தொடை வலது தொடை, அதுல சில நரம்புகள் வரும். அடுத்தது பாதத்திற்கு பின்னாலே தண்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும். இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் ஒன்று வந்து உடம்புல ஹார்ட் பியூரிஃபை பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பும். சில நேரத்துல காலில் ரத்த ஓட்டம் சரியா இருக்கு, அதுக்கு கூட பைபாஸ் சர்ஜரின்னு ஒண்ணு வந்து காலுக்கு. இந்த கோளாறு எதுக்கு வருது அப்படின்னா, போகத்தோட பாட், அதாவது ஒரு பொருளை உணர்தல், அது போகும். மகனை உணர்வதும் போகும், மகனை உணர்வதும் போகும். அடுத்து மகளை உணர்வதும் போகும், வீட்டுக்கார உணர்வதும் போகும். இதனோட சாரங்கள் வித்தியாசமா இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு அனுபவிக்கிறதெல்லாம் போகும், உணர்வு வகையா அனுபவிக்கிறது ஞானம். சிலர் வளவளன்னு பேசிட்டே இருப்பாங்க, அதுல சிலருக்கு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த வளவளன்னு பேசுறதுனால அது என்ன விஷயம்னு தெரியாது. சிலர் ஒரே வார்த்தை அந்த மாதிரி ஒண்ணும் பேச மாட்டாங்க. சிலர் சப்ஜெக்டா பேசுவாங்க. உணர்ச்சின்னா எல்லா பொருள் மேல ஆசைப்படுறது. ஒரு வீட்டை பார்க்கறீங்க, அரண்மனை மாதிரி இருக்கு. ஆஹா, நல்ல வீடு கட்டியிருக்காங்க, அற்புதமா இருக்கு. இதற்கு உணர்வு பேர். இந்த வீடு நல்லா கட்டியிருக்காங்க, அற்புதமா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற முதலாளி எல்லாம் போயிடணும், இந்த வீடு நமக்கு வரணும்னு நினைக்கிறது உணர்ச்சி. உணர்வும் உணர்ச்சி. எண்ணத்தோட வித்தியாசங்கள் விகிதாச்சாரத்துல மாறுபடும். போகம் என்ற சொல்லு ரெண்டு அர்த்தத்துக்கு இருக்கு. போகத்தால தன் வசம் இழந்தவன் ராவணன், அது வந்து உணர்ச்சி. போகத்தால தன் வசம் தானே இருந்து காத்து ஜெயிச்சது உணர்வு. இது தனித்தனியா ஆக்ட் ஆகல, ஒன்னா தான் ஆக்ட் ஆகுது. ரெண்டுமே ஒரே மனுஷன் இடத்துல இருக்கு. இது எப்போ ஆக்ஷன் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி அடிப்படுற காலத்துல, உணர்வு மிகுதியா போற காலத்துல இந்த போகம் இருக்கிறது இறைவனை நாடி போகும். சாதாரணமா ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம், அது வந்து உணர்ச்சி. நிறைய வெயில்ல சுத்திட்டு வந்து உண்மையான தாகத்துக்கு சாப்பிட்றோம், அதே ஐஸ் வாட்டர் உணர்வு. பஞ்சாமிரதம் பழனியில இருந்து ஸ்வீட்டுன்னா நல்லா பிடிக்கும், அதை மொத்தமா ஒரு டப்பா சாப்பிடுறது உணர்ச்சி. மற்றவாளுக்கு கொடுத்துட்டு கொஞ்சமா சாப்பிடுறது உணர்வு. இந்த ஆக்ஷன் ஒரு பொருளுக்குள்ள ரெண்டு விதமா இருக்கு, அதுக்குதான் போகம். அதை எப்படி நிவர்த்தி பண்ணணுமோ பண்ணக்கூடிய துர்கை இவங்க. இப்ப பாருங்க, மாங்கல்யத்துல அவங்களுக்கு தீபதுர்கை மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த ஞானம் அவனுக்கு வருது. அந்த வீட்டுல பிறக்கிற பசங்கள்லாம் அறிவாளியா பிறக்கும்.
சிலது விஞ்ஞானியா வரும், சிலது பாருங்க ஞானியா வரும், சிலது வேதத்தை கத்துக்கும். உலக நாள்ல எங்க போனாலும் அவரோட பேர் சொல்ற மாதிரி வரும். அந்த துர்கை தான் இந்த துர்கை. ஓம் போக நிக்கிரக அசிர்துக்கானம், ஓம் போக நிக்கிரக ரூபினி அசிர்துக்கானமா, ஓம் போக நிக்கிரக காளி ரூபினி அசிர்துக்கானமா. இப்போ நிக்கிரகம்னா ஒழித்தல். ரெண்டு பொருள் இருக்குது. போகான்றது ரெண்டு பொருள், நல்லது மூன்று கெட்டது. நிக்கிரகம்னா கெடுதலை எடுத்து விடுதல், கெடுதலை எடுத்துடும், நல்லதை கொடுக்கிறது, நிக்க வைக்கிறது. கெடுதல் எல்லாம் அழிக்கிறதுக்கு பேரு நிக்கிரகா. திருப்பதிக்கு போறோம், பகவான் பார்த்துப்பார், எப்படியாச்சும் நமக்கு சேவை கொடுத்துருவார். இது உணர்வு. 50,000 ஆனா கூட நம்ம லைன்ல நிக்காத பாக்கிறோம், அது உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை நிக்கிரகா அழித்து எடுத்தல். இந்த மணி நேரத்துக்கு இது என்னால சாப்பிடாது இருக்க முடியாது, இதை சாப்பிட்டுதான் தீருமே. காஃபி 3 மணிக்குன்னா 3 மணிக்கே சாப்பிடும். 3:01 ஆனா கூட அந்த காஃபி மேல காண வரும். அந்த கவனத்தை கெட்ட பொருள் இருந்து கெட்ட விதமா இருக்கக்கூடிய உணர்ச்சியிலிருந்து விலக்கிறதுக்கு பேரு நிக்கிறா. படிப்படியா படிப்படியா வெறும் ஞானமே வரும். அப்பதான் இடை பிங்களை சூமனாங்கிற இடம் சரியா வரும். அது முதுகு தண்டு இருந்துதான் வேலை செய்யும். முதுகு தண்டை பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் இருந்து பாருங்க, அதை குறுக்கு வாட்டத்தில் எழுதி பாருங்க, அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கோம். ஷேக்கல் செயின் மாதிரி இருக்கும். நடுவுல ஒரு தொடையும், முதுகு தண்டுக்கு இடது வலதும் ஒரு தொடரும், ஆக 3 தொடர். போக நிக்கிரகான்னு ஆயிடுச்சுன்னா உணர்வு மயமாவே காற்று போகும். உணர்வு மயமான காற்று அது மூளைக்கு போகுது. மூளையில் இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய காகிதம் மாதிரி இருக்கும். அந்த காகிதம் மாதிரி இருக்கிற இடத்தை தாண்டி போய் ஓஜஸ் என்ற திரவம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவார். மூளை ஈரமா தான் இருக்கும், வாயில நாக்கி ஈரமா இருக்கும். மலம் கழிக்கிற இடம் ஈரமா இருக்கும். பொய்யன்னா மரம் வெளியேறாது. ஆண் உறுப்பு பெண் உறுப்பு உள்பாக ஈரமா தான் இருக்கும். அதே மாதிரி மூளை உள்ள ஈரமா தான் இருக்கும். அதனால அதுக்கு ஓஜஸ்னு பேரு. இந்த முதுகு தண்டு வழியா தான் அது புறப்பட்டு போய், அதாவது ஒரு வகையான காற்று, மூச்சு வழியா இருக்கிற காற்று, மூச்சு வழியா நம்ம இழுக்கிறோம். அந்த காற்றானது அப்படியே மேல போய் முதுகு தண்டுல உராஞ்சி மூளைக்கு போறது. அப்படி போனோமே உணர்ச்சிகள் விகிதாச்சாரம் குறைகிறது, உணர்வின் விகிதாச்சாரம் கூடுகிறது. அப்ப இதுக்கு நிக்கிரகா. சில நேரத்தில் மொத்தமா கெடுதல் எல்லாம் நிற்கிறோம். ஒண்ணும் இல்லை, நிறைய சுகர் சாப்பிடலாம். ஷாருடைய சுகரை கொடுத்து சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவான், உடனே நிறுத்தலாம். இது வலுக்கட்டாயத்துக்காக வரக்கூடிய உணவு. தன்னால வர்ற உணவு எந்த அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறதே இல்லை. சார் எக்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாமா? எக்கு சார் ஏன் ஐயர்கள்லாம் சாப்பிடறாங்க. இப்போ ஐயர் சாப்பிட்டுக்கிறாரு, உனக்கு என்ன, நீ தான் சாப்பிடக்கூடாது. இல்ல சாமி அது எக்காமே, அது இப்போ சுத்த சைவத்துல சேர்த்துட்டாங்கன்னா அதை மட்டும் சாப்பிடலாம்னா அது உணர்ச்சி. இப்போ 4-5 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 4-5 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாம்பத்தியம் தேவையில்லை. உதாரணத்துக்கு லவா புஷ்டா
27 வயசுல வரும். 30-35 வயசுல குடும்பத்தில் இருப்போம். இந்த துர்க்கை மொத்தத்துல ஞானத்தை உண்டு பண்ணுதல். என்ன பண்றாங்க? ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துர்க்கை. ஓம் போக மோக நிராசா அசிரி துர்க்கை. ஓம் போக மோக நிராசா ரூபி அசிரி துர்காயம். ஓம் போக மோக நிராசா காளி ரூபினி அசிரி துர்க்கை. நிராசான்னா சக்தி பானை இருக்குது, சுட்டு உடைச்சிட்டா மறுபடியும் வருது. அந்த மாதிரி மனசால நினைக்கக்கூடிய பல வருடங்கள் நினைவு மனசால நினைக்கக்கூடியதை கூட அந்த ஆசையை நீராசையா பண்றோம். நீர் மேல எழுத முடியாது, நீர் மேல நடக்க முடியாது. மகான் யோகி எல்லாம் நீர் மேல நடப்பாங்க. ஒரு படிக்காத முட்டாள் விட்டு ஒரு மகான் நீர் மேல நடந்தான், அவனே முட்டாள். இந்த பக்கம் வந்துடலாம் சாமி, நீ ஏன் நீர்ல நடந்து வந்தேன்? ரொம்ப வருஷம் பொறுத்து தெரிஞ்சுதான் இந்த சொல்ல அந்த ஆன்மீகத்துக்கு அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஞானம் வரணும். அதனாலதான் அவர் நடந்து காட்டினார். நீர்ல எழுத முடியாது, நிராசை. ஆசைப்பட்டா கூட டீப் இன்னர் கான்சியஸ் நல்ல பண்றது. டீப் இன்னர் கான்சியஸ் பிரமாதமா பண்ணிக்கிறது. எத்தனை ஆனந்தம் பாருங்க. ஞானம் படிப்படியா 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 ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு உணர்ச்சிக்குண்டான ஆசைகள் விலகிறது, உணர்வுக்குண்டான ஆசைகள் மேல் ஓங்குதல். இதை கொடுக்கக்கூடிய இந்த மகாசக்தி உள்ள துர்க்கை கொண்ட இவங்க கடைசியா 9வதுல வர்றாங்க. ஓம் போக மோக, ஓம் போக மோக நிராசா சக்தி அசிம் துர்க்கேனமா. ஓம் போக போக ஓம் போக மோக நிராசா சக்தி ரூபினி அசிம் துர்க்கேனமா. ஓம் போக மோக நிராசா சக்தி ரூபி அசிம் துர்க்கேனமா. அதுக்குண்டான வைப்ரேட்டிங் பவர் சக்தி ஜெனரேட் பண்றவங்க இவங்க. நிராசை போனா கூட மீண்டும் வரும். அந்த நிராசைய கலைச்சுட்டு கலைச்ச இடத்துல ஆன்மீக பவர் அந்த சக்தியா நிற்கக்கூடிய துர்க்கை ஒன்று. ஒவ்வொரு வரிக்கும் ஆன்மீகம் வருது, ஒவ்வொரு வரிக்கும் ஞானம் வருது, ஒவ்வொரு வரிக்கும் ஆசைகள் விடுது, ஒவ்வொரு வரிக்கும் மேலான உணர்வுகள் வருது. மேலான உணர்வுகள்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருஷம், ரொம்ப வருஷ காலம். அந்திய காலத்துல மறுபடியும் அது அடுத்த பரத்துல தொடர்ந்து வரும். அதுதான் 84 லட்சம் பிறப்பு. 1-2 கிடையாது. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அதனால்தான் வாலி ஜெய் ஹனுமான் ராமாயணத்துல ஒரு பூரி, இங்க ஒரு ஜபினி. அந்த சக்தியை அழிக்க விடாம பார்த்துக்கணும். நிராசை ஆனா கூட மனசுல அப்பப்ப சின்ன பொறி தட்டும், சின்ன பொறி. ஆஹா, இப்படி அழகா இருந்தது அப்படின்னா அந்த ஆசைய கலைச்சி நிராசையாக்கி உணர்ச்சியை கலைச்செடுத்து உணர்வு மயமாக்கி அங்க நிற்கக்கூடிய துர்க்கை சக்தி வாய்ந்தவள். அப்பேற்பட்ட ஒரு துர்க்கை தம்மா. 9ஆம் நாள் எல்லாருக்கும் ஞானம் வந்துச்சு பார்க்கணும். 8 நாள் விழுந்து 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 துர்க்கையை கேட்டு 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 9 நாள்ல ஞானம் வந்துச்சு. 10ஆம் நாள் என்ன பண்ண போறீங்க? 9 நாளுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு ஞானம் வந்துச்சு.
இனிமேல் நம்ம உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. அப்படி ஒரு சக்தி உங்களுக்கு வந்துச்சு. இது வந்த உடனே மனசை நினைக்கும், ஞானம் வந்தாய ஞானம். ஓம் ஞான சக்தி அசிவதுக்கேனமா, ஓம் ஞான சக்தி ரூபினி அசிவதுக்கேனமா, ஓம் ஞான சக்தி காளி ரூபினி அசிவதுக்கேனமா. ஞானம் இத்தனை உணர்ச்சிகளை மனம் இருக்கும். சின்ன விஷயம். பள்ளிக்கூடத்துக்கு போறோம், பள்ளிக்கூடம் விட்டுட்டாங்க. 2000 பசங்க வெளியில வரும். அந்த 2000 பசங்க வெளியே வரச்ச நம்ம குழந்தை எதுன்னு கண்ணு தேடி போச்சு. நம்ம கண்கள் இந்த 2000 குழந்தைங்கள்ல எது நம்ம குழந்தைன்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அடிச்சு. அப்ப ஏற்கனவே மனுஷனுக்கு ஞானம் இருக்கு. ஞானம் இல்லாத இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற சக்தி இருக்குது, பல மொழிகள் பேசுற சக்தி இருக்குது, பல நல்ல காரியங்கள் பண்ற சக்தி இருக்குது. சிலர் பூமகோட்டா மாதிரியே இருந்து எந்த காரியமும் செய்யாது போடுவார். அது வாழ்க்கைங்கிறது ஒரு வீடு. அதனால ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான தேவதை, ஞான சக்தியும் இருக்கு. ஞானம் அது யாராவது ஓணும் சொல்லுவாங்களா? 50 கார் ஓணும், லட்சம் ஸ்டீல் கிரேவும் ஓணும், ரெட்டும் ஓணும், இருக்கிற வெள்ளியும் ஓணும். ஞானம் வருமையா? ஞானம் வராது. எல்லாம் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு தான் அந்த சக்தியை கொடுக்கிறது ஞான சக்தி. எதுவுமே வேணாம். அப்போ 2 கலர் போய் 4 ஆகும். எதுவுமே வேணாம்ன்றதால பிரம்மதேவன். ஞான சக்தி எங்க பாடம் கத்துக்கிறோம் பாருங்க. மகாவிஷ்ணு நாபிக் கமலத்திலிருந்து கத்துக்கிறோம். மகாவிஷ்ணு தொப்புள் உடையது. அந்த தொப்புளுக்குள்ள போய் நம்ம பூந்து அப்படியே மேல வந்து அந்த 4 அணு இருக்கும். தாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அது போன மானியமா எழுதி என்னையோ எழுதி வச்சு மனுஷால பற்றணும். அறிவு இருக்கிறவனோட அறிவில்லாதவன் சேர்த்துக்கணும், நல்லவனோட கெட்டவன் சேர்த்துக்கணும். கொடுமை வாங்கிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் போக்குறான், கொடுமை பண்றதுக்குன்னு ஒருத்தன் பார்க்கிறார். அந்த இடத்துல போய் அவருக்கு உண்டான ஞான சக்தியை திருடு வரும். திருடுறதுல இது ஒரு நல்ல விஷயம். திருடலாம், நல்ல விஷயம். ஞான சக்தி ஊட்டிவிடக்கூடிய தெய்வம். வனதுர்கா, சூரிய துர்கா, ஜத்தியவத்திய துர்கை, சாந்தி துர்கை, சபரி துர்கை, ஜொல்லி துர்கை, லவண துர்கை, தீப துர்கை எல்லாம் உங்களுக்கு படிச்ச உடனே எங்க போய் நீங்க சேர்ந்திருக்கள்? மகாவிஷ்ணுவோட நாவிக்குள்ள சேர்ந்து தொப்புள் கொடியில இருந்து மேல போய் அந்த தாமரை புஷ்பத்தில் அமர்ந்திருக்கிற பிரம்மனோட மகாசக்தியை விட அவருக்கு படிக்க முடியாத, படிக்க தெரியாத விஷயங்களை கத்துக் கொடுக்கிறது. அதுக்கு ஞான சக்தி. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு வல்லமை. ஏசாமி அந்த பிரம்மத்தை இறங்கிட்டு நம்ம உட்கார்ந்து உண்டாயிருக்கலாம் செய்வார். ஆனா அந்த மாதிரி வராது. பிரம்மத்தை இறக்க மாட்டான். அங்க இருந்து சக்திகளை கொண்டு வந்து உலகத்துக்கு கொடுக்கிறது. அவர் கர்மத்துக்கு தகுந்த மாதிரி படைக்கிறார் பிரம்மா. இவங்க அந்த ஞான சக்தியாலே ஒரு 100 வீட்டுல ஒரு ஞானம், 500 வீட்டுல ஒரு மகான். இந்த மாதிரி பிறக்கக்கூடிய சக்தியை அங்க எடுத்துட்டு போய் அங்க போயிட்டு அதை வாங்கிட்டு வரலாம். இப்ப பாருங்க, உணர்ச்சி அடிபட்டு போச்சு. உணர்வு தான். உணர்வுன்னு வந்துட்டா தர்மம்னு வரும். தர்மம் தர்மம் பண்ணா ஆயுசு விடுத்து. காரணம் தர்மம் பண்ணிட்டே வந்தார். பீஷ்மருக்கு அப்புறம், துரோணாச்சாருக்கு அப்புறம்
ஆயுள் நீடிச்சது. கண்ணன் அவர் இடத்துல போய் பார்த்தார். கர்ணா, என்ன மன்னிச்சுக்கோ. தெய்வம் கேட்கிறது. நம்ம பக்கத்திலேயே ஒருத்தர் இருப்பான், தப்பே பண்ணிட்டு இருப்பான். எவ்வளவு நல்லது பண்ண சாமி உங்களுக்கு, உங்களுக்கே தெரியல பாருங்க, எல்லாம் கழுதலா இருக்கும். அந்த சாமி கூட ஆமா ஆமா ஆமா. ஆனா கர்ணன் போயிட்டு கண்ணன் பார்க்கிறார். அந்த தர்ம சிந்தனை, ஞான சக்தி எங்கிருந்து வந்தா இந்த தர்ம சிந்தனை வரும்? பிரம்மனுக்கு தெரியாத உணர்வுமயமான ஆன்மீகத்தை கத்துக்கிறாதான் இந்த தர்மம். அங்க தேசத்தை கொடுக்கக்கூடிய மனுஷனா அந்த துரியோதனன் எப்படி வந்தது? அவனோட பிறப்பு, கர்ணனோட பிறப்பு, ஞான சக்தி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான துர்க்கி. மனசுக்கு எதமா பசு வராது, தாக்கம் வராது, அமைதியா இருக்கும், ஞானமா இருக்கும், அடுத்தவங்கள கடிந்து பேசாது, அடுத்தவங்க மனுஷன் நோகவே விடாது. சிலர் வாயை திறந்தாவே மற்றவங்க மனசெல்லாம் நோகிற மாதிரி நோக வச்சுட்டு எதிரில் இருக்கிறவங்க இவனை திட்டுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான மகாசக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் இது. 84 லட்சம் பிறப்பு இருக்கணுங்க. நம்ம இப்ப எந்த பிறப்பில் இருக்கணும் நமக்கு தெரியுமா? இப்ப மகாவிஷ்ணு வர்ற பகவானே, போன பிறப்பில் நான் என்னவா இருந்தேன்? இல்லப்பா, அதுக்கு முன் பிறப்பில் நீங்க ராஜாவா இருந்த. எந்த ஊருக்கு ராஜாவா இருந்த? மதுரையில. சாமி விஷ்ணு, நான் சொல்றத கேளு, உனக்கு புரியலேன்னு நினைக்கிறேன். போன பிறப்புல நான் என்ன வாழ்ந்தேன்? இல்லப்பா, அதுக்கு முன் பிறப்புல மதுரைக்கு நீ தான் ராஜா. சாமிய, நான் சொல்றது உனக்கு கேட்குதோ இல்லையோ? போன பிறப்புல என்னவா இருந்தேன்னா கேட்கிறேன். நீ அதுக்கு முன் பிறப்பை பத்தி சொல்ற. இல்ல ராஜா, நான் சொல்றது கேளு, மதுரைக்கு மகாராஜாவா இதுக்கு முன் பிறப்புக்கு முன்னாலே இருந்த. நீ லூசா? நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? நான் உன்னை மகாவிஷ்ணுன்னு கேட்கிறேன். நான் லூசு இல்லப்பா, நான் சொல்றத கேளு. நீ முன் பிறப்பு கேட்டியே, பண்ணியா பிறந்த. அதுவும் என்ன பண்ணியா தெரியுமா? கருப்பு பண்ணியா பிறந்த. அது என்னக்குன்னு தெரியுமா? மலம். அது அல்வா வச்ச கொடுக்கணும். முட்டைகோஸ் கொடுத்தா அது பிடிச்சது. மனுஷனோட முட்டைகோஸ் தான் தோணும். முன் பிறப்பில் இருக்கக்கூடிய ரகசியங்களை சொல்லி திருத்தக்கூடிய தேவதை. நானே போன ஜென்மத்துல பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாமிஜியா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல போன ஜென்மத்துல நான் பண்ணியா பிறந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? பண்ணி எப்படி எல்லாம் பேசுறது பத்தி ஐயருன்னு இந்த ஜென்மத்துல பேரை வச்சுக்கிட்டு போன ஜென்மத்துல பண்ணியா இருந்து பியா பொண்ணு பாதி பேர் எழுதுறதை விட்டுட்டே போயிடும். அந்த மாதிரி ஞான விசாரத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி உணர்வு பூர்வமான ஞானத்தை அருளுதல். அதாவது போன ஜென்மத்துல நம்ம என்ன தப்பு பண்ணினோம், இப்ப மறுபடியும் அந்த தப்ப பண்ணப்படாது, நன்மையை மட்டும்தான் பண்ணணும். இப்ப எத்தனை தப்பு பண்றோம்னே தெரியாது. வாயை திறந்தாலே தப்புதான். அதுகளை நீக்கக்கூடிய தேவதை. இதோட ஞான முக்தி. ஞான முக்தி. ஓம் ஞான முக்தி அசந்துக்காரமாம், ஓம் ஞான முக்தி ரூபினி அசந்துக்காரமாம், ஓம் ஞான முக்தி காளி ரூபினி அசந்துக்காரமாம். ஒரு இடத்துல ஞானத்தை கொடுத்து, அந்த சக்தியை கொடுத்து, அதை விட்டு பிறண்டு வராது அங்கேயே நிக்க வைக்கிறோம். ஒரே இடத்துல நிக்க வச்சு மேல 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 சென்னு பரமபதம் அடைதல். நல்லவங்க கூட ஆசைப்பட்டுக்கிறது போயிடுவாங்க. நல்லவங்க கூட
அந்த கெடுதல் வராம இருக்கிறதுக்கு முக்தி. பரமபதம் பார்த்துருப்பீங்க, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதை ஆடக்கூடாது. அந்த வீட்டுல ஆடுவாங்க. 2 பேர் ஆடினா ஒருத்தர் ஏணி போவார், அவர் நல்லது. இந்த குதர்க்கமான ஆளு அப்படி பார்க்கறது உள்ள காய நம்பி போயிடுவார். இந்த ஏணியில ஏறினவர் அப்பதான் நினைப்பாரு, இது என்னது அப்படின்னு அவர் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பெரிய பாம்பு. இந்த ஏணியில போனவர் என்ன பண்ணுவார், அப்படியே உள்ள போய் வைகுந்தத்துக்கு கிட்ட போயிடுவார். தாயமா போன்னு வரணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நிறைய நிக்க வைக்கிறதுக்கு பேரு முக்தி. பரமபதம்னா அங்க போய் சேர்ந்து அங்கேயே தங்குறது. சரிசமமா ஆண்டவனுக்கு நிகரா அங்க ரொம்ப பேர் தங்குறது இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற லட்சுமி கூட இடப்பெயர்த்து வச்சிருவா போனா. அந்த முக்தியை அருள்தல். முக்திக்கு எத்தனையோ அர்த்தம் ஆன்மீகத்தில். அது யோக சாஸ்திரத்தை படி சொல்லணும். பதாஞ்சலி முனிவர் சொன்ன யோகத்தை படி சொல்லணும். அதுல பிரம்மதண்டிகா யோகம் எல்லாம் இருக்கு. பிரம்மதண்டிகா யோகத்தை கொடுக்கக்கூடிய அது என்ன பிரம்மதண்டிகா? நைட்டு 12 மணிக்கு தியானம் பண்ணா தலை தனியா போதும், கை காலெல்லாம் தனியா போகும், ஹார்ட் தனியா போய் இறைவனை சொல்றது, குடல் தனியா போய் இறைவனை சொல்றது, கை கால் இறைவனை தனித்தனியா தொடர்றதுக்கு பேர் பிரம்மதண்டிகா. இதை ஒருத்தர் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா என்ன ஆகும், பார்த்தவர் அப்படியே கட்டியாயிடுவார். இந்த மாதிரி பிரம்மதண்டிகா கூத்தரத்தின் யோகத்தெல்லாம் அருளக்கூடிய இது கொஞ்ச நேரத்தில் நடத்தி கொஞ்ச நேரத்தில் போட்டு மறுபடியும் உடம்பெல்லாம் ஒன்னா சேர்ந்துடும். இதெல்லாம் யோகாசனத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேஸ் பிரணயாமம். ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்கு. அதற்கு பேஸ் உணர்ச்சியை அளித்தல், உணர்வை பெருக்குதல். ஒரு 20 வயசு பையன் கிட்ட அடக்கு அடக்கன்னு அடங்குமா? ஓடுற வயசு, ஆடுற வயசு. அதுங்க அந்த காலத்துல கூட இதமான நிலைகளை உண்டு பண்ணுதல். நாங்கெல்லாம் 8 வயசுல இருந்து படிச்சோம். 20 வயசு வரைக்கும் குருகுல வாசம். எத்தனையோ கிரந்தங்கள்லாம் படிச்சோம். கிரந்தங்கள் படிச்சா பெருசு இல்லை, அதுக்கு உண்டான ஆசான் பண்ணக்கூடிய துர்க்கை இந்த அசிரி துர்க்கை அப்படின்னு பேர். ஞான முக்தி, ஞான பக்தி அசிரி துர்க்கியனமா, ஓம் ஞான பக்தி அசிரி துர்க்கியனமா, ஓம் ஞான பக்தி ரூபினி அசிரி துர்க்கியனமா, ஓம் ஞான பக்தி காளி ரூபினி அசிரி துர்க்கியனமா. அந்த முக்திக்கு மேலே யோக சாஸ்திரத்து மேல ஒரு பக்தி இருக்கிறது. பக்தின்னா ஆரம்பத்தில் வருது. வெள்ளிக்கிழமை வரதான், சனிக்கிழமை வரதான், ஞாயிற்றுக்கிழமை வரதான், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வருதான், 6 மணிக்கு ஒரு ஆடு மொத்தமா சொன்னா வருதுன்னு ஆகுமா? காலையிலிருந்து விரதம், காலையில ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லை, பகல் மூக்கு கொடுத்து திங்கிட்டோம்னா என்ன யோசனை? விரதத்து மேல ஒரு பக்தி வரும், ஆசான் மேல ஒரு பக்தி வரும். அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, அவர் கொஞ்சமா பைத்தியம், அதெல்லாம் நமக்கு அவர் ஒருவேளை கூட சொன்னார். அவ்வளவுதானுங்க. நம்ம என்ன 15 இட்லி சொன்னோம்னா 2 கழிங்க, 13 இட்லி சொன்னா கூட பக்தி. அதாவது முக்திக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்துக்கு பேர் பக்தி. யோக சாஸ்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்துக்கு பக்தி. ஒரு காட்சியை பார்த்துட்டா அதுக்கு அப்புறம் உள்ள நிலையை அங்கேயே நிற்கிறது பக்தி. புரியுதுங்க? பீஷ்மன் அம்பு படுக்கையில படுக்க வச்சுட்டாங்க, படுத்துட்டார். அவரால் அசைக்க முடியாத. மகர சங்கராந்திக்கு முன்னாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
72,500 அம்பு அவர் உடம்புல தச்சிருக்கு. ஒரே ஒரு சின்ன எறும்பு கடிக்குது, என்ன பண்ணுவீங்க? எறும்பே இந்த அசுதி இருக்க முடியாது வரைக்கும் கழிவு நான் சொல்லுவேன். யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, 20 வருஷத்துல 2 வருஷம் கம்மி பண்ணுவோம். 18 வருஷமா அங்க எறும்பு மழையா வரும். அதுல வேற நான் 2.5 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம். இந்த நிலையை கட்டுப்படுத்துறதுக்கு பேரு பக்தி. அவங்கள யார் போய் பார்க்கிறாருன்னா, இந்த நாபிக்கோழி பிரம்ம ஒரு புஷ்பத்துல உட்கார்ந்து வந்தாலே அவரை மறுபடியும் நாபிக்கோழியே உள்ள வச்சுட்டு போய் பார்க்கிற தெய்வம் கண்ணன். இந்த மாதிரி பக்தியா இருக்கிறவாளை அவள் பார்க்கிறாள். பக்தி தான் ஞானத்து மேல ஒரு பக்தி.